அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று. அது எந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றான் விஜய். டேய் பைத்தியமாடா உனக்கு? இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாடா இது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அப்படின்னா ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றி தான் நீ பேசுகிறன்றது புரியுது. இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்க? நான் தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இந்த ஒரு அக்கா வந்து பேசுவாங்க, எதிர்கட்சியுடைய சதின்னுவாங்க. எதிர்கட்சினா திமுகன்றாங்க. எது ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சின்றாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல் புரிதல். அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அந்த கட்சி வந்து இப்போ அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா? ஐயோ ஐயோ பா பிணநாயகா. உண்மையிலே மென்டல் போல இருக்குது. இவங்க கூட இருக்கவங்களும் மென்டலு இல்லை, கூட இருக்கவங்க ஒழுங்காக தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. இவன் அதில் கரெக்ஷன் எதனா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஏன்டா அவதூறு ஒன்றையே அடிப்படை கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தவன் தெரிய வேண்டுமா? ஐயோ பயங்கரமான ஆள்ப்பா. இந்த மாதிரி மூலக்காரர் வந்து இனிமேல் தான் என் பிறந்து வரணும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்குன்னு இவர் ஒருத்தர் வந்திருக்கேன்றார். இவரே சொல்லிக்கிறாருன்னு வைங்க, செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அப்படின்வாங்க. இவரே இந்த மென்டல் வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் ட்விட்டரில் வளர்ட்டு போய்க்குது. அதை வச்சு இப்போ எல்லோரும் ஒரே பரபரப்பாக பேசினுக்கிறாங்க. என்னப்பா இப்படி பேசிட்டாரேப்பா நீ பின்ன என்ன பண்ணுற? நீ தான் அவதூறு பேசுகிறப்பா. நீ எல்லா இடத்துலையும் போயிட்டு ரெண்டே கட்சிக்கு தான் இது காம்படிஷன், ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கா, ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுக அப்படின்னு நீ தான் பேசினுக்கிற. இதை வந்து அவங்க பேசும்போது அதை வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா சும்மாலாம் வந்து ஒரு விஷயம் பேசக்கூடாது. சும்மா வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக வந்து பேசக்கூடாது. திமுக ஊழல் அவர்களுக்கு 1969க்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்யம். அடா பாவி, இவனுக்கு வந்து உண்மையிலேயே ஏதோ கொஞ்சம் மென்டல் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது திமுக வந்து ஃபுல் ஊழலாம். ஏன்னா ஊழல் எல்லா கட்சியிலையும் தாங்க நடக்கும், எல்லா ஆட்சியிலையும் ஊழல்ன்றது நடக்கும். ஏன்னா அந்த கட்சி தலைவரோ இல்லை துணைத் தலைவரோ இல்லை செயலாளரோ மட்டும் கிடையாது அந்த கட்சி, அந்த ஒரு ஆட்சியை நடத்துகிறவங்க. அந்த ஆட்சி நடக்கும்போது எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் எல்லாரும் வந்து ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த ஒரு ஆட்சியிலையுமே யார் அப்படியே ராமரே வந்தாலும் இல்லை கிருஷ்ணர் வந்தாலும் யார் வந்தாலும் இல்லை இயேசு வந்தாலும் இல்லை அல்லாஹ் வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பல டைப்பான ஆளுங்க வேலை செய்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். இல்லை இப்போ டிஎம்கேவுடைய கவர்மெண்ட் இருக்கும்போது ஏடிஎம்கே காரணம்லாம் நான் தூக்கிடுறாங்களா? இல்லை எல்லோரும் தானே வேலை செய்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனுக்கு பார்ட்டியெல்லாம் கிடையாதா? அவன் வந்து அவனுடைய பார்ட்டிக்காரன் வரும்போது அவனுடைய ஆள், இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க ஆளுகிறார், ஒருத்தர் உள்ள ஒரு இதில் கமிஷன் ஆஃபீஸோ இல்லை ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஆளுகிறாரு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுப்பா, நம்ம ஆள் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பண்ணாமல் இருப்பாங்களா? அதாவது திமுகவுக்கு வந்து இப்போது தாவேக்காவை பார்த்தா பயமா. அதனால் அவங்க மூளை வந்து அப்படியே மழுங்கி போய் முழகதானே செய்யும். ஐயோ, இவருடைய கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுக காரங்களுக்கு வந்து தூக்கமே இல்லையா. இதெல்லாம் இவனாக வந்து நினச்சிக்கிறது. இதுக்கு ஏதோ ஒரு மென்டல் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த எல்லோரும் வந்து இவனை தான் விமர்சிக்கிறாங்க, எல்லோரும் வந்து இவனை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது அதுக்குள்ளே போயிட்டான். ஏன்னா கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றி விட்றாங்கல்ல. 24 மணி நேரம் விடுங்க, ஒரு 3-4 மணி நேரம் இவனை பார்க்கும்போதெல்லாம் வந்து அண்ணே இப்படி பேசிக்கிறானே, அண்ணே அப்படி பேசிட்டானே, அண்ணே அப்படின்னு இன்னே எப்படின்னே அப்படின்னும் போது இவர் வந்து பத்தியா இதெல்லாம் வந்து எனக்கு அப்போவே தெரியும்ப்பா. இவர் சொல்கிறாருல்ல அதிகார மமதை அப்படின்றாருல, இவருடைய பாதி படங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணமே வந்து இவருடைய மமதை தான். இவர் என்ன பண்ணுவாராம், இவருக்கு ஒரு டீம் இருக்கிறாங்களாம். அந்த டீம் வந்து இப்போ ரைட்டர் வந்து ஒரு கதை எழுதி வச்சுருக்கான். அந்த ரைட்டிங்கை வந்து இவங்க வந்து அண்ணனுக்காக மாற்றுவாங்களாம். அது சார் ஒரு விஜய் சார் பண்ணும்போது அது இப்படி இருக்கணும் சார், அவர் வந்து அப்படி அழகக்கூடாது சார், அவர் இப்படி அழகணும் சார், அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணணும் சார். அதனால தான் இந்த லியோ மாதிரி படம் இல்லை மாஸ்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பல இடங்களில் வந்து அந்த ரைட்டிங்கை வந்து மாற்றிருப்பாங்க. அதனால தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் ஐயா சாமி என்னை விட்டா போதும் ஓடியே போட்டான். ஏதாவது ஒரு படம் ஒழுங்காகுதாடா டே. அந்த துப்பாக்கின்ற ஒரு படம் அது அந்த ஆளுடைய ஃபுல் ஃப்ரீடமில் எடுக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டம்மியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி போக்கரின்ற படம் டைரக்டருடைய அந்த ஒரு பவர்னால அது வந்து அப்படி ஒரு அந்த ஃப்ளோவில் கரெக்டாக வந்து அமைஞ்சிடுச்சு. உடனே இவனுங்க ஐயோ அரசியலில் வந்தாலும் எதில் வந்தாலும் அதிகார மமதைன்றது இவருக்கு தான். அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது அவ்வளோ ஒரு கர்வம் பிடிச்ச ஒரு மனுஷன், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கஞ்ச பிசினாரி. இவங்க பார்ட்டி ஆளுங்கிட்டே இப்போ பணம் வாங்கினுக்கிறானா. ஏன்னா ஒரு தொகுதி இது பண்ணுறதுக்கு இந்த மேட்ருக்கெல்லாம் வந்து இவனுடைய ரசிகர் சங்கம்னு இருக்கிற அந்த முட்டா பசங்க இருக்கிறாங்களே அவனுங்க வந்து இவன் பார்ட்டிக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பணம் கொடுக்குறவன்லாம் நாளைக்கு ஒரு போஸ்டிங்கெல்லாம் கிடச்சி ஒரு வேளை இவங்க ஜெயிச்சா, நான் சொல்கிறது ஒரு வேளை
சொல்ல முடியாதுங்க. ஓட் சோரி அப்படின்னு ஒரு மேட்ரு ஒன்று ஓடினு இதில். அதனால் ஒரு வேளை இவர் ஜெயிச்சாருன்னா அப்போ என்ன ஆகும்? அவன்லாம் வந்து போட்ட பணத்தை பிடிக்கணுன்றதுக்காக அந்த ஊழல்ன்ற வழியில் தான் போவான். வேறு என்ன பண்ணுவான்? அவன் போட்ட பணத்தை பிடிக்கணும்ல, இல்லைனா முட்டல் ஆகிடும்ல ஃபேமிலி முன்னாடி. திமுகவில் இருக்கிற ஒரு சில கவுன்சிலர், ஒரு சில ஆளுங்க ஊழல் பண்ணுவாங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. திமுக வந்து அப்படியே சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்த தேவதூதன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் ஊழல் கம்மி அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இதே வந்து அதிமுக இருக்கும்போது என்னென்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். திமுக ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே, ஏன்னா எல்லாரையும் ஒன்றா வந்து இப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை மெம்பரு, எத்தனை மேயரு, எத்தனை கவுன்சிலரு, கொஞ்சம் நஞ்சம் பாப்புலேஷனாக இருக்குது நம்ம ஊரில், கொஞ்சம் நஞ்சம் ஆளாக இருக்கிறாங்க. நம்ம ஊருடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் துபாய் இல்லை யூஏஇன்றது. இல்லை ஒரு சில நாடுங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊருடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் வரும். அப்போ வந்து அந்த இடத்துல ஒன்றுமே தப்பே நடக்கக்கூடாது, எங்கேயுமே எல்லா இடத்துலையும் கரெக்டாக போலீஸ் நடந்துக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். போலீஸில் வேலை செய்கிறவன் எவ்வளோ பேர் மோசமானவெல்லாம் இருக்கிறான், ஆனால் முக்கால்வாசி பேர் நல்லவன் இருக்கிறான். அதனால தான் நம்மளால் வந்து இன்றைக்கும் நிம்மதியாக தூங்க முடியுது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் மாற்றிடுவேன், நான் ஒரே நாளில் வந்து அப்படியே ஃபுல்லாக, அந்த காலத்தில் சொல்லுவாங்க ராமராஜ்யம். நான் இப்போவும் வந்து ஆனால் நார்த்தில் அந்த ராமராஜ்யம் ஓடி நிற்குதுன்னு வைங்க. உத்தரப்பிரதேஷ் மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா ராமராஜ்யம் கதையை வச்சு தான் வந்து அவங்க ஓட்டு வாங்குறதே அதை வச்சு தான். இப்போ அந்த மாதிரி ராமராஜ்யம் வரும் அப்படியே பைப்பு திறந்தால் வந்து பன்னீராக கொட்டும், வெந்நீராக கொட்டும், அப்படியே கோல்டு வந்து கூரையை பிடிச்சின்னு விழும். கவர்மெண்ட் வந்து அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதோ இந்த கவர்மெண்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயான விஷயங்க, இப்போ பேருந்து அது இது அதில் போகிறது வர்றது, லேடிஸுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை, இந்த மாதிரி பல விஷயங்க அவங்க பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் விட நான் வந்தேன்னா வந்து அப்படியே நான் கட்டிடுவேன், நான் கீழ்ச்சிடுவேன் அப்படின்றது வந்து சும்மா புருடா. அதுதான் வந்து எனக்கு சொல்ல தோணுது. இவர் ட்வீட் விட்டாலும் சரி, இல்லை ட்விட்டரே இவர் வாங்கினாலும் சரி, வாய்ப்பு இல்லை ராஜா. அங்கே அமெரிக்காவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்புன்ற பிரசிடெண்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தார் யார்? ட்விட்டருடைய ஓனர், அதான் எக்ஸுடைய ஓனர் எலான் மஸ்க். இப்போ எலான் மஸ்க்கும் அவருக்கும் முட்டிச்சு. ஏன்னா ட்ரம்ப்பை வந்து ஃபுல் டைம் எலான் மஸ்கால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லை எலான் மஸ்கை வந்து ஃபுல் டைம் ட்ரம்ப்பால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு நடுவில் தோணும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்? இப்போ கவர்மெண்ட் ஷட் டவுனுன்ட்டு ஒரு மாதத்துக்கு மேலே கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்குது. அவ்வளோ பெரிய நாட்டில் அமெரிக்கா, அது வந்து உலகத்திலேயே பெரிய எக்கானமி, அது இது இந்த பில்டப்லாம் கொடுப்பாங்க. அது வேறு ஒரு புருடா. அந்த மாதிரி தான் இது ஒரு புருடா, இது ஒரு குட்டி புருடா, அது பெரிய என்னடா இது. ஏண்டா சும்மா வந்து அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்து விட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலுமன்றி வேறு என்ன? அப்படியே ரைமிங். டேய் போடா ஒரு வேலையை ஒழுங்காக செய்திருந்த அதுவே ஒரு புருடா தான். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஆள் இறந்து போனாருங்க. நான் அபிநயா அவர் பேர், தனுஷியா அவரையும் ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாப்பிக்லேருந்து வெளியே போகல. சினிமா அப்படின்றது என்ன, ஸ்டார்டம் அப்படின்றது என்னன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த அபிநய் அப்படின்றவர் இறந்து போன போது அவர் இறுதி சடங்குக்கு கூட காசு இல்லைன்றாங்க. அவர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார், அவ்வளோ நல்லா இருந்தார், அவ்வளோ நல்ல மனுஷனா அது இதுன்னு பேசுகிறாங்க. அவர் வந்து அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தவராம், அவருடைய அம்மா. நான் அந்த அம்மாவை சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டோம். அவருடைய கதி பார்த்திங்கல்ல, லிவர் ப்ராப்ளம் வந்து அவர் இறந்துட்டார். சினிமாவில் வந்து ஸ்டார்டம் அப்படின்றது அதுவே ஒரு புருடா தாங்க. இவங்க அப்பா இருந்ததுனால இந்த விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வு வந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி பலரையும் காலை பிடிச்சி, அந்த அம்மா காலை பிடிச்சிருக்கான், யார்? ஜெயலலிதா அம்மா. ஸ்டாலின் ஐயா காலை பிடிச்சிருக்கான், கருணாநிதி ஐயா காலை பிடிச்சிருக்கான். இந்த மாதிரி எல்லாரும் காலையும் பிடிச்சி பல நேரத்தில் பல விஷயங்கள் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கான். இன்றைக்கி 200 கோடி இவன் படத்துக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் இவன் கிடையாது, ரசிகர்களை உருவாக்குனதும் இவன் கிடையாது. அதை உருவாக்குனது யார்? டைரக்டரு, ப்ரொடியூசரு, இவன் கூட நடித்தவங்க, அந்த கதை எழுதி கொடுத்தவங்க. இவன் அதில் ஒரு பார்ட்டு தானே தவிர இவன் எல்லாமே கிடையாது. அதை தான் வந்து இவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். இவன் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் பண்ணுவான். ஏன்னா இவன் அந்த மாதிரி ஒரு சாபக்கேடு. ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் இவனை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போடணும்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து அதில் நடிக்க மாட்டேன், எனக்கு இத்தனை கோடி வேணும், எனக்கு அத்தனை கோடி வேணும் அப்படின்னு கேட்குறது, அந்த நிலைமைக்கு தூக்கின்னு வந்து உட்கார வச்சது யாருன்றதை நம்ம யோசிக்கணும் கொஞ்சமாவது. அது அந்த டைமில் தான் யோசிச்சுருந்தாருன்னா
அவருடைய சினிமா வாழ்க்கையில் எல்லாம் ஒழுங்காக நல்லா பணிவாக நடந்துக்கின்னு பலரையும் கைக்குள்ளே போட்டுக்கின்னு யாரெல்லாம் உதைக்கணுமோ அவங்களெல்லாம் உதச்சி தள்ளி அப்படி தான் வந்து முன்னேறி வந்த ஆள் தான் இவர். ஆனால் அதே மாதிரி வந்து அரசியலில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இவன் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டான். இவனுடைய மெயின் தப்பு என்னென்னா திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கிறது தான் இவனுடைய மெயின் தப்பு. இவன் போய் நிற்கும்போது இந்த வர கூட்டத்தை பார்த்து இவன் என்ன நினைக்கிறான்னா, இனி நம்ம தான் கெளிக்கிறோம். தம்பி, சினிமான்றது வேறு, அதில் உங்கள் அப்பா இருந்தார், அன்றைக்கி டைம் நல்லா இருந்தது, அன்றைக்கி வந்து கதைங்க உனக்கு கரெக்டாக அமைஞ்சுது, துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படம் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் இவனை தூக்கின்னு போனது அந்த படம் தான். காதலுக்கு மரியாதை அதுக்கு முன்னாடி அந்த படம் எங்கேருந்து வந்தது? அந்த கதை கேரளாவிலேருந்து வந்தது. ஃபாசில்ன்றவர் கேரளாவில் என்ன அந்த படம் பேர் என்னமோ ஒரு பேர் அனியத்தி பிராவோ ஏதோ ஒன்று வரணும் வைங்க. அந்த படத்தை கேரளாவில் எடுத்து அது ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் யங் ஹீரோ யாருன்னு பார்த்து இவனை போட்டு எடுத்தாங்க. ஷாலினி அதில் நடித்தாங்க. ஷாலினியோடைய இது அப்புறம் அந்த படத்தில் வந்த மியூசிக்கு, இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு ஆக்டரை உருவாக்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தான் மாசு, ஏன்னா வந்த வழியெல்லாம் மறந்துடுச்சு. இப்போ என்னன்னா இவரால் தான் வந்து ப்ரொடியூசர் சம்பாதிச்சாங்கன்ற மாதிரி ஒரு தோரணையில் இவன் வாழ்ந்துனுக்கிறான், அந்த ஒரு மமதை. அதனால தான் அங்கங்கே இவர் இந்த மமதையை எடுத்துன்னு வர்றார். அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது தான் அதான் சொன்னான், அதிகார மமதையில் இருக்கும் முதலமைச்சர். அந்த ஆள் அது அதிகார மமதையில் இருந்தால் நீ எல்லாம் பேசவே முடியாதுப்பா. ஒரு அம்மா இருந்தது, ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்கிறேன், அது அதிகார மமதை. நீ வந்து அதிகார மமதைன்ற வார்த்தையை வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ யூஸ் பண்ணவே கூடாது. அந்த ஆளுக்கு வந்து அந்த மாதிரி அதிகார மமதையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாடு வந்து இந்நேரம் குட்டிச்சோராக இருக்கும், டிஎம்கே இந்நேரம் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து முட்டாள் கிடையாதுங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அரசியலில் இறங்கி வர்றதுக்கான டைமு, அவங்களுக்கு அந்த எனர்ஜி அது கிடையாது. அவங்க வந்து அவங்க பழப்பை பார்த்துன்னு வாழ்க்கையில் அப்படி போயின்னுக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வர்றது தான் இந்த சினிமாவும் அரசியலும். அவன் பழப்பை பார்த்துன்னு போகிறான். நான் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நான் ஏதோ அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து நிறைய பேர் இன்டர்நெட்டில் அதில் எல்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு தொழில், அவங்க பேசுகிறாங்க. நான் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் இதை பற்றி எடுக்கிறேன். சும்மா ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு மைக் செட் பண்ணுறோம், பேசுகிறோம். எனக்கு வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. அப்படி இருந்து கூட நான் ஏன் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, இது நம்மளுக்கு ஒரு ஃபன்னு, எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம மனசில் பட்ட விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது. இப்போ நான் திமுக கிட்டேருந்து 200 ரூபா வாங்கிட்டேன், இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சு 6 திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசினாலும் அவன் 200 ரூபா கூப்பியா ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. இப்போ இவங்க பார்ட்டிக்கு பேசுகிறவங்களாம் யார்? அவன் 190 ரூபாவா இல்லை 150 ரூபா கோட்டரா? டேய் போங்கடா டேய், என்ன மனுஷங்கப்பா. அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயினே இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு லைஃபு, சூப்பரான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமைஞ்சுது. ஆனால் உனக்கு வந்து பேராசை, அதிகார ஆசை வந்து சாவர வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாவறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட அதிகாரத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம். அதே வந்து சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு வந்து 100 கோடி ரூபாய் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அதில் வர என்டர்டெயின்மெண்ட் வேறு, அதிகாரம் இருக்குதுப்பா நீ தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வேறு. அந்த ஒரு ஆசை பிடிச்சி போய் இருக்குது விஜய்க்கு. அதுதான் என்னுடைய புரிதல். அதுக்காக இப்போ வந்து நான் வந்து இருக்கிற நல்லா இருக்கிற ஒரு ஆட்சியை பற்றி நான் சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசுவேன். நான் யாரை பற்றி வேணால் எது வேணால் பேசுவேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, என் பின்னாடி இவ்வளோ பசங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதுதான் அவர் இப்போ பண்ணுகிறார். இது பண்ணி இது எங்கே போய் முடிய போகுதுன்றதை நம்ம எல்லாம் பார்க்க தான் போகிறோம். அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எலெக்ஷன்லேயே ஒரு தோத்துட்டாருன்னு வைங்க, ஒருத்தனும் படத்துக்கும் சீண்ட மாட்டான். கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசின நீ அப்படின்ட்டு படத்துக்கும் யாரும் சீண்ட மாட்டாங்க, அரசியல்லையும் யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்புறம் அடுத்த தேர்தல் வரைக்கும் போடுறதுக்கான பணம் வேணும். அதெல்லாம் தான் இப்போ வந்து சேர்த்துனுக்கிறாரு தொண்டருங்க கிட்டேருந்து. அது மட்டும் இல்லை, இவர்கிட்டே இருக்குது. இப்போது அடுத்த தேர்தலையும் தோத்துட்டான் என்ன ஆகும்? அந்த தேர்தலில் தோக்கும்போது சொல்ல போகிறது என்னென்னா ஓட் சோரி, அவ்வளோதான். ஓட்டு இது திருடிட்டாங்கப்பா, திமுககாரங்க எல்லாம் பண்ணுவாங்கப்பா அப்படின்வாங்க. இதே ஜெயிச்சிட்டா என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகம் ஜெயிச்சிச்சின்னு. இதே தானே நடந்துனுக்குது நம்ம ஊரில். நாடே சிரிக்கிறது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா. யார் சொல்கிறான்னு பாருங்கள். விஜய் 41 பேர் அந்த இடத்துல செத்த போது, அவங்க உயிரை விட்ட போது அடிபட்டுதுன்னு தான் அந்த ஒரு நியூஸ் தான் வந்திருக்கும். அந்த டைமில் அடிபட்டால் கூட போக வேணாமாங்க, நாங்கள் அப்படியே 2 நாள் ஸ்தம்பிச்சு நின்ட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் சுதாரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 20 லட்சம் கொடுத்தோம், 30 லட்சம் கொடுத்தோம். 20 லட்சம்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டராப்பா? உங்கள் வீட்டில் வந்து பவுன்சருக்கே நீ உனக்கு ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்கிட்ட செலவாகும். செக்யூரிட்டிக்கே நீ அவ்வளோ செலவு பண்ணுவேன். அப்புறம் 20 லட்சம் 40 பேருக்குன்னா என்ன ஆச்சு? 8 கோடி ரூபா இல்லை 10 கோடி ரூபா. இதெல்லாம் ஒரு மேட்டரா உனக்கு? உங்களுடைய ஆட் கேம்பெயின், உங்களுடைய ஆன்லைன் ப்ரமோஷனு, இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுகிறீங்க? அப்போ ஃப்ரீயாக வந்து சைனா கவர்மெண்ட் வரைக்கும் இந்த மேட்டரை பற்றி போச்சு. அவங்க வரைக்கும்
ஒரு வருத்தம் தெரிவித்தாங்க. ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு மைலேஜ் கிடச்சிது இந்த ஒரு விஷயத்துலேருந்து? சும்மா தப்பாக பேசி இருக்கிற நல்ல வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நான் வந்து மக்களுக்காக நல்லது பண்ண வரேன் அப்படின்ற ஒரு பொய்யான விஷயம் நம்ம எப்போ பண்ணாலும் அது நம்மளை ஃபயர் பேக் பண்ணாங்க. அதுதான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. இவர் வந்து பொய் சொல்லினே இருக்கிறாரு. நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை இல்லாமல் போகும்போது அன்றைக்கி என்ன சொல்லுவாருன்னா, நான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்தேன், ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஊழல் அரசியல் இந்த அரசியல் பெருசாலிங்க அவங்கெல்லாம் வந்து என்னை தூக்கி சாப்பிட்டாங்க, என்னை வந்து அரசியல் பண்ண விடலை, என்னை வந்து மக்கள் சேவையிலேருந்து அவங்க தள்ளி வச்சிட்டையோ. மக்கள் சேவை செய்யணுன்னா நீ இப்போவும் செய்யலாம், நீ அரசியல்வாதி ஆகணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு மக்கள் சேவை கிடையாது, உன்னுடைய பாலிசி, உன்னுடைய மோட்டோ, உன்னுடைய நோக்கம் அது கிடையாது. அதனால தான் நீ எல்லாம் வந்து மக்கள் சேவைன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வர்றது அதனால தான். எனக்கு சிரிப்பு வர்றது அதனால தாங்க. ஏன்டா புல்டா விட்டுங்கிறீங்க? டேய் போடா, டேய் பொழப்ப பாடுறா.